வணக்கம் நண்பர்கள் சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். ஸோ மடிப்பாக்கம் ராகவா நகர்ல ஒரு சைட் இது 8 கிலோவாட் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 8 கிலோவாட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் பண்ணி 2 வீட்டுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு. திருமூர்த்தி கிளினிக் அண்ட் ரெசிடென்ஷியல். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? என்ன பேனல் போட்டிருக்கோம்? ஸோ பேனலை பொறுத்த வரைக்கும் ரெனியூசிஸ் பிராண்டு 600 வாட்ஸ் டாப்கான் என் டைப் மாடல் பேனல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி ரெயில், அலுமினியம் மினி ரெயில் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரிவெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேல சீலண்ட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் கிளாம்ப் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆலன் போல்ட் வச்சு தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். சீலண்ட் எதுக்காக போடுறோம்? சீலண்ட் வந்து உள்ள சீப்பேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான், கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பிளான்ட் டோட்டலா பார்க்கும்போது ஸோ இங்க 6 நம்பர்ஸ் ஆஃப் பேனல் 1 2 3 4 5 6 இந்த 6 பேனல் வந்து ஒரு இன்வெர்டருக்கு உள்ள இன்புட்டா போகுது. இது வந்து ஒரு செட்டப். இந்த 6 பேனல் ஓகே. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 இருக்குங்களா, இது ஒண்ணு, மொத்தம் இது வந்து 8 பேனல். டோட்டலா எவ்வளவு கிலோவாட்? இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 3.6 வரும், அது வந்து ஒரு 4.7 வரும். ஓகே. 2 செட்டப்பா 2 ஸ்ட்ரிங்காவே நம்ம கொண்டு போயிருக்கோம். எர்த்திங் அப்படிலாம் பாத்தீங்கன்னா எர்த்திங் அங்க லூப் பண்ணிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். எர்த்திங் ஓகே ஓகே. சோ எர்த்திங் இறக்கி கிரவுண்ட் பண்ணிருக்கோமா? கீழ எர்த்திங் வந்து டிசி எர்த்திங், எஸ் டிசி எர்த்திங்ல இங்க வரும். டிசி எர்த்திங் இத பண்ணிருப்போம். சோ இது எல்லாமே ஃபுல்லா லூப் பண்ணிட்டு ஓகே லாஸ்டா வந்து அங்க நம்ம எடுத்துருப்போம். இது பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஸ்பேஸ் அந்த பக்கம் நம்ம விட்டாச்சு. ஓகே. ஃபியூச்சர்ல பிளான் பண்ண போறோம்னா ஸ்பேஸ் அங்க ஆல்ரெடி நம்ம விட்டாச்சு. வேணும்னா இதே மாதிரி செட்டப் வந்து நம்ம அங்க ஆட் அப் பண்ணிட்டு லோட வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்வெர்டரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கீழே போய் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் கம்ப்ளீட்டா எவ்வளவு இன்வெர்டர் போட்டிருக்கோம், ஃபியூச்சர்ல ஆட் பண்ண முடியுமான்ற டீடைல்ஸ்லாம் வந்து கீழே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கீழே ஒயர் வந்து ஜம்ப் ஆகி கீழே போயிடுச்சு. மற்ற எல்லாமே வந்து கீழே போயிட்டு நம்ம டீடைல பேசுவோம். உங்களுக்கு இந்த சைட்ல புதுசா ஒரு விஷயம் பாக்குறேன். என்னது இது? ஏதோ வந்து நீங்க பேட்ச் பண்ணிருக்கீங்கல்ல? ஓகே. இது ஒண்ணும் இல்ல, இந்த 2 ஷீட் வந்து ரொம்ப பழசு இல்லையா? ஓகே. இந்த 2 ஷீட்டுக்கு இடையில ஒரு கேப் இருந்தது. ஒரு டார் ஷீட் தான் அது, வேற எதுவும் இல்ல. இத த்ரூ அவுட் என்ன பண்ணிருக்கோம்னா பேனலுக்கு கீழே வரதுனால நம்ம பார்க்க முடியாது இல்லையா, டோட்டலாவே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி வந்தாலும் கொஞ்சம் ஃப்ளோவா போயிடும். வேற எதுவும் அந்த ஜாயிண்ட்ல வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு டோட்டலா ஃபுல்லாவே ரன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டோட்டல் தான் இந்த ஸ்ட்ரக்சர்ல பண்ணும் போது எப்படி நம்ம என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது நான் கீழே போயிட்டு உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். இத பத்தி யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் எல்லா விஷயமும் நம்ம கீழே அங்க நம்ம உங்களுக்கு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இங்க மேல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லைட்னிங் அரஸ்டர், டிசி கேபிள்லாம் பக்காவா கொடுத்திருக்கோம் போல இருக்கு. பைப் உள்ள ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்திருக்கு. சோ டோட்டலா ரன் ஆகி தான் உள்ள போகணும். சோ ஓப்பனா வெளியில தெரியற மாதிரி. ஓகே. சோ இதுதான் இந்த செட்டப். நான் சொன்ன மாதிரி லைட்னிங் அரஸ்டர் வந்து இங்க செப்பரேட்டா பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த பிளான்ட்டோட கெபாசிட்டி ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. சோ அதனால அதை நேர்ல பாத்துறலாம் வாங்க. இந்த பில்டிங்கோட ஹைட்டை எடுத்துக்கிட்டு சோ இந்த பில்டிங்கோட ஹைட், இந்த பில்டிங் இவங்களோட தான பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ டோட்டலா சுத்தி எப்படி இருக்குன்னு பாத்து. கேபிள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, வேற லெவலுக்கு இருக்கு. நம்ம கம்பெனி பிராண்ட் இது பாலிகேபிள் 16 ஸ்கொயர் mm கேபிள் காப்பர். டோட்டலா இங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்கோமா? இண்டஸ்ட்ரி செட்டப்ல இருந்து கொஞ்சம் வாங்கி இண்டஸ்ட்ரி செட்டப். ஓகே. இண்டஸ்ட்ரியல் தனியா வாங்கி காஸ்ட் நல்லாவே வந்திருக்கும். காஸ்ட் வைஸ் ஸ்ட்ரிப் போக முடியல, அதனால நம்ம என்ன பண்றோம்னா கேபிள்ல கொஞ்சம் ஹை ஸ்கொயர் mm போறோம். ஓகே. அவ்வளவுதான். ஸ்ட்ரிப் போனா ரேட் ரொம்ப கூட போகுது. கஸ்டமர் சைடுல இருந்து இத கேட்டாங்க. கஸ்டமர் சைடுல இருந்து நான் இத தனியா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஃபியூச்சர்ல இங்க ஆட் பண்ணாங்கன்னா கிலோவாட் இன் ப்ராப்ளம் வராம இருக்கும். எஸ். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இன்சுலேட்டர், இது வந்து நம்ம அகைன் ஃபேப்ரிகேட் பண்ணது இன்சுலேட்டருக்கு மேல இங்க வச்சிருக்கோம். ஓகே. சோ இதுல த்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா நேரா இந்த எர்த்திங் வந்து கீழே போயிடும். இதுக்கும் நம்மளோட ஏசி எர்த்திங் டிசி எர்த்திங்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஒரு இடத்துல பண்ணிருக்கோம், அதை வேற ஒரு இடத்துல பண்ணிருக்கோம். ஃபியூச்சர்ல எந்த வித டிசாஸ்டர் வந்தாலுமே மேக்ஸிமம் இது எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு சேஃப்டிக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம இத பண்ணிருக்கோம். காஸ்ட் வைஸும் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அடுத்த क्वेश्चन அதான் வரும், ஏன் காப்பர் ஸ்ட்ரிப் போடலன்னு வரும். காப்பர் ஸ்ட்ரிப் ரொம்ப காஸ்ட்லியா போச்சு. சோ அதனால 16 ஸ்கொயர் mmல கேபிள் லூஸ்லயும் கிடைக்காது இது. அதையுமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு வாங்கி அதையுமே நம்ம பண்ணிருக்கோம். ஃபியூச்சர் அடிஷனல் இங்க தான் வரும். சூப்பர். ஓகே. சோ மேல முடிஞ்சது. நம்ம இப்ப கீழே போயிட்டு இந்த சைட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்னலாம் இதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். செட்டப்பே செமையா இருக்கு. இது நம்மளே பண்ணோமா எப்படி?
ஆமா, இது எப்படின்னா வந்து 2 காலம் மட்டும் இருந்துச்சு, இந்த ஸ்கொயர் டியூப் காலம் மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலா சவுத்ல வைக்கலான்னு பிளான் இருந்தது. பட் என்னன்னா எங்கேயுமே இதுக்கான பெரிய ஏரியா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. கிளைண்ட் கிட்ட சொன்னோம், அவங்க வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அகைன் அந்த ஃபேப்ரிகேட் பண்ணவங்களை கூட்டிட்டு வந்து நீட்டா நம்ம டீமே டிசைன் பண்ணி இதை பக்காவா பண்ணிட்டு அதுக்கு மேல பிளேஸ் பண்ணோம். பிளாக் பெயிண்ட் மேட்ச் ஆனதுனால உங்களுக்கு இப்ப நம்ம புதுசா பண்ண மாதிரி தெரியல நீங்க, மத்தபடி வேற எதுவும் இல்ல. 2 இன்வெர்டர் எதுக்காக இங்க? 2 இன்வெர்டர் உங்களுக்கு நான் மேல சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 2 செட்டப்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். 6 பேனல் போட்டிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 பேனல்ஸ்க்கு வந்து இந்த 5 கிலோவாட் இன்வெர்டர். இது ஆஸ் யூஷுவல் அதுக்கு சப்போர்ட்டிங். இது நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டாங்க. இதை பத்தி பெரிய எக்ஸ்பிளனேஷனே இப்ப தேவையே இல்லை, எல்லாருமே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. டிசிடிபி, கண்டிப்பா ஏசிடிபி, ஒரு இன்வெர்டர். இது வந்து ஒரு பேசிக் செட்டப். எல்லாருக்கும் இப்ப இதை பத்தியான அவேர்னஸ் நல்லாவே வந்துருச்சு. சோ மேல 3.5 கிட்டத்தட்ட 600 into 6 இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு இன்வெர்டர் நம்ம 5 கிலோவாட் போட்டிருக்கோம். ஃபியூச்சர்ல வேணா இன்னொரு 1.2 or 1.3 கிலோவாட் வந்து ஆட் பண்ணலாம். 2 பேனல் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர் மாதிரி இது பார்த்தா கரெக்ட் சிங்கிள் ஃபேஸ் தான். ஏன்னா உங்களுக்கு பாக்ஸோட சைஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர். சோ 5 கிலோவாட் அண்ட் பிலோக்கு சிங்கிள் ஃபேஸ் ஓகே. இந்த சைட்ல சிங்கிள் ஃபேஸும் பண்ணிருக்கோம், 3 ஃபேஸும் பண்ணிருக்கோம், 2 சிஸ்டமும் பண்ணிருக்கோம். அப்படிதான் கரெக்ட். சோ இது வந்து வைஃபை இதுங்களா? இது வந்து ஆமா, இது வந்து கம்யூனிகேஷன் டிவைஸ், கம்யூனிகேஷன் ரிசீவர். சோ வைஃபை ரேஞ்ச் பக்கத்துல இருக்கு அப்படின்னா இது நம்ம பண்ணிடலாம். இல்லன்னா ஒரு பிராண்டுக்கு சேஞ்ச் ஆகும். இவரை வந்து நம்ம ப்ளூடூத்லயும் பக்கத்துல நின்று கனெக்ட் பண்ணி நம்ம லாகின் செக் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ரொவிஷன் இங்க இதுக்கு பிளான் பண்ணிருவோம். வைஃபை எக்ஸ்டெண்டரோ இல்ல வைஃபை ரேஞ்ச் கிடைச்சிருச்சுனாலும் இது நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க எங்க இருந்தாலும் அதை அக்சஸ் பண்ணி. வைஃபை வச்சு என்ன பெனிஃபிட்? ஆமா, நீங்க ஒருத்தர் வந்து சோலார் போடுறதே வந்து ஒரு என்ன சொல்றது, அதுவும் இந்த கிளைண்ட் ஸ்பெஷலா நான் சொல்லிடுறேன். இவருக்கு வந்து ஒரு வீட்டையே ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி பிளான் பண்ண ஒரு கிளைண்ட் டாக்டர் அருண் சேஷாத்ரி. அதனால அவருக்கு வந்து என்னன்னா சோலார் போடணும், வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெயினா அது, அப்புறம் ஏர் பியூரிட்டி, இதெல்லாம் ஒரு ஈகோ சிஸ்டமா கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு கிளைண்ட் அவரு. சோ அதனால இது என்ன சொல்றது, எல்லாமே அவர் செட்டப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ நான் அவருடைய தாட்டுக்கு என்னவோ அந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி தான் இது கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆஸ் யூசுவல். இப்ப என்னன்னா அவர் பாத்துக்கலாம், எடுத்துட்டு மொபைல்ல வந்து என்ன பண்ணலாம், இன்னைக்கு எவ்வளவு ஜெனரேஷன் ஆச்சு, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, பேனல்ல எவ்வளவு ஜெனரேட் ஆச்சு, எவ்வளவு மூலமா நம்ம மொபைல் ஆப்ல எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். அதோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த மொபைல் ஆப்ல வந்துரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து வீட்டு லோட பத்தி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தேவையே கிடையாது. இல்ல, வீட்டுல என்ன லோடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதோட வேலை எக்ஸ்போர்ட் தான். ஓகே நீங்க டேல இருக்கீங்க, டேலியும் நீங்க லோடு போட போறீங்க, டிவைஸ் யூஸ் பண்ண போறீங்க, ஏசி யூஸ் பண்ண போறீங்க, அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. வீட்ல என்ன இப்ப ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்ன ரன் ஆகுமே இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 1 கிலோவாட் 4 யூனிட் தரப்போதா, 4 யூனிட் தரப்போதா, அதை எக்ஸ்போர்ட் பண்ண, இவ்வளவுதான். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கு. அது மூலமா கரண்ட் பில் கம்மியாகும். இதுக்கும் வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. நம்ம 3 கிலோவாட்டும் போடலாம், 5 கிலோவாட்டும் போடலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி பட்ஜெட், நீடு, அதெல்லாம் பொறுத்து இருக்கு. ஒரு மெயினான क्वेश्चन, சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் எதுக்காக செப்பரேட்டா போணும்? ஓகே, இல்ல இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எங்க வீட்ல வந்து 4 சர்வீஸ் இருக்கு. 4 சர்வீஸ் இருக்கு. 4 சர்வீஸ்ல 2 மேஜரா அதிகமா கன்சியூம் பண்ற 2 மீட்டரை வந்து நம்ம இப்ப நெட் மீட்டரிங் பண்ண போறோம். 2 மீட்டர் தனி. அதுல ஒரு வீட்ல கொஞ்சம் கம்மியா வருது அந்த ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 அந்த ரேஞ்ச் வருதுன்னா அவருக்கு இதை நம்ம டெடிகேட் பண்ண போறோம். 8000, 9000, 11000 எல்லாம் வரப்போகுதுன்னா நம்ம அடுத்தது அவரு டெடிகேட் பண்ண பெருசு. அந்த மீதி இருக்கிற 4 கனெக்ஷன்ல மீதி 2 இருக்கு இல்லையா, அது எப்ப வருதோ அங்க ஆட் பண்ணலாம். இல்ல இதுக்குள்ளேயே லோட் ஆட் பண்ணாலும் பேனல் போடலாம். இதுதான் இங்க 3 ஃபேஸ் பாத்துடலாமா? 3 ஃபேஸ் பாத்துடலாம். ஓகே, சோ டிபிஏ வந்து உங்களுக்கு சிம்பிளா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த கலர் இண்டிகேஷன் ROIB, இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சைஸ்மே பாத்தீங்கன்னா ROIB உள்ள. இந்த பாக்ஸ்ல இது வரும், இந்த 3 கலரும். அங்க அது வராது. அங்கேயும் வேணா இண்டிகேட்டர் வைக்கலாம். ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் போச்சு அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ். ஓகே, ROIB 3 ஃபேஸ் ஒரு பிளாக் நியூட்ரல் போச்சுன்னா 3 ஃபேஸ். பாக்ஸோட சைஸ் இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க சின்னதா இருந்தது வந்து இங்க பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம். அங்க கம்யூனிகேஷன் டிவைஸ் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு. சோ இங்க வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்து, இங்க பெரிய பாக்ஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். அங்க இருக்க டிஸ்ப்ளேக்கும் இங்க இருக்க டிஸ்ப்ளேக்கும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ இது பாக்கும்போதே செட்டப் பெருசா இருக்கு, பார்த்தாலே தெரியுது 3 ஃபேஸ்னா. இது வந்து 10 கிலோவாட் இன்வெர்ட்டர். 10 கிலோவாட் இன்வெர்ட்டர். ஓகே, நம்ம ஓவரால் 8 தான் போட்டுருக்கோம். நம்ம பிளான்ட்டோட கெபாசிட்டியே
பேனல்ஸ் பத்தி தான் பேசுவோம். ஓகே, ஃபியூச்சரை பொறுத்து நம்ம அதுக்கே நம்ம பண்ணிடுவோம். ஓகே, அங்க வந்து 1.5 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்க 4.7 சம்திங் வரும். அதுக்கு மேல இன்னும் வந்து ஒரு 3.5 வரைக்கும் இதுல எப்பவுமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி as இன்ஜினியரிங். நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஏசி ஆட் பண்ண போறேன், கண்டிப்பா இல்ல கீசர் ஆட் பண்ண போறேன், அப்ப போய் இன்வெர்ட்டர் நம்ம மறுபடியும் அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்து முக்கியமான விஷயம். இது வந்து இட்ஸ் நான் சப்சிடி ப்ராஜெக்ட். பரவாயில்ல, சப்சிடி கிடையாது. ஏன்னா ஃபுல்லா டாப் கான எல்லாமே கொஞ்சம் போயிட்டோம், எல்லாமே பிரீமியம். இதுல சப்சிடி அப்படின்னு வரும்போது 5 கிலோவாட் அண்ட் பிலோ போட்டீங்க அப்படின்னா சப்சிடியோட காஸ்ட் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா டிசிஆர் பேனலோட ரேட் ஜாஸ்தி. ஓகே, கம்பேரிட்டிவ்லி நான் டிசிஆர் பேனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, பட் 5 கிலோவாட் மேல போறோம் அப்படின்னா நம்ம நான் டிசிஆர் போயிட்டு நல்ல டாப் கான் மாடல் போட்டு நல்லா பிரீமியமா பண்ணிடலாம் டோட்டலாவே. ஓகே, சப்சிடி வந்து 5 கிலோவாட் அண்ட் பிலோ இருக்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஓகே சூப்பர். ஏன்னா அவங்க செலவு பண்ணதுக்கு 78K எடுக்கலாம். அபோவ் 5 கிலோவாட் போகும்போது டிசிஆர் பேனல்ஸ் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. டாப் கான் இருக்கிற பிரீமியம் எல்லாத்தையும் தூக்கிக்குள்ளார போட்டு விட்டா ஓகே. சோ இதுதான் அது. இப்போ டாக்டருக்கு எவ்வளவு கரண்ட் பில் வருது? டாக்டருக்கு வருது இப்ப இந்த செட்டப்க்கு ஒரு 11,000க்கு மேல வருது, அதுக்கு 5,000க்கு மேல வருது. கரண்ட் பில் மட்டுமே வருது அவருக்கு, அவ்வளவுதான். ஓகே, சோ அதுக்கு தான் நம்ம இப்போ இது போட்டதால அவருக்கு எவ்வளவு கம்மி ஆகும்? கம்மி ஆகும். இது ரொம்ப நீங்க சிம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு யூனிட் ஜெனரேட் பண்ண போகுது. ஓகே, ஒரு கிலோவாட்டுக்கே நீங்க பேசிக்கோங்க. ஒரு கிலோவாட்டுக்கு 4 யூனிட் ஒரு நாள் ஜெனரேட் ஆகுது. ஒரு கிலோவாட்டுக்கு 4 யூனிட் எப்பவுமே ஜெனரேட் ஆகும். மேல வருது சர்ப்ளஸ். ஓகே, நம்ம என்விரான்மென்ட் செட்டப் வச்சுக்கோம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஏரியால டஸ்ட் இருக்கும், அது இருக்கும், ஏகப்பட்ட ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் 4 வருதுங்களா? 4 வருதுங்களா? ஒரு 60 டேஸ்க்கு என்ன வருதுன்னு நீங்க பாருங்க. ஓகே, அத நம்ம வர்றதுல நம்ம மைனஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான். ரெசிடென்ஷியலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கு கவர்மெண்ட். என்ன கொடுத்துருக்குன்னா நீங்க யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, கமர்ஷியல் வேற. கமர்ஷியலுக்கு யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்ம பகல்ல இருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா பாதினால நம்ம இருக்க மாட்டோம். டேல வந்து சாட்டர்டே சண்டே இருந்தாலே பெரிய விஷயம். கண்டிப்பா ஜெனரேஷன் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்போ 90% கரண்ட் பில் கம்மி பண்றதுக்கான பண்ணலாம். ரெண்டாவது ஜியோ ஒன்னு பாஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. என்னதுக்கு ரெடியா இருக்குன்னா அந்த சார்ஜஸ், நெட் மீட்டரிங் சார்ஜஸையுமே எடுக்க கூடாது. கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெசிடென்ஷியல் இருக்கவங்களுக்கு இன்னும் பரவாயில்ல. அதுக்கு அமௌண்ட் கொடுத்து பே பண்ணனும் இல்ல. இப்ப வரைக்கும் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி 400 ரூபாய் கூட வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 0 to 100 ஸ்லாபும் இருக்கும், 100 to 400 இருக்கும். அதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோலார் போட்டேன் எனக்கு இது நிறைய பேர் வர போறதுக்கு ரெடி ஆவாங்க. ஆமா, இது புரியணும் அவங்களுக்கு. ஆக்சுவலா நான் 0 பண்றேன்னு நிக்கிறதை விட நம்ம ஒரு 200க்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும் தான். கண்டிப்பா ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. அது ஏன்னா பிளான் கெபாசிட்டியை செலவு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. கண்டிப்பா கரெக்ட்டுங்களா? சோ இதான் இந்த 2 செட்டப். கீழே பைப்பிங் பாத்தீங்கன்னா அழகா ரூட் பண்ணிருக்கோம் பாருங்க. அங்க இருந்து ரூட் ஆகுறது வந்து தனியா வந்து ஒரு மீட்டருக்கு போயிடும். ஷீட் இது நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பாலிகார்பனேட் ஷீட். ஆக்சுவலா இதுவுமே வந்து இப்ப பண்ணதுதான். ஏன்னா இங்க இல்ல. அது எதுக்காக இது போட்டிருக்கோம்? இந்த தண்ணி எதுவும் படாம இருக்கிறதுக்கு. மழை தண்ணி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா இங்க தனியா ஒரு பைப்பை ரன் பண்ணி கீழே கொண்டு போயிட்டோம். ஓகே, அப்புறம் எர்த்திங்க்கு ஒரு தனியா பைப் வருது. மேல இருந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா கொடுத்தாச்சு, தனித்தனியா. ஓகே, இந்த ஷீட் மேலதான் நம்ம பேனல் போட்டிருக்கோம். இப்போ என்னன்னா இந்த பேனலால இந்த ஷீட் எதனா ஃபியூச்சர்ல பாதிக்குமா? அதுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கா? அது ரொம்ப சிம்பிள். நீங்க இப்ப ஷீட் ரூஃப் மேல பேனல் போடுறது வந்து இப்ப நார்மல் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுல கன்சிடர் பண்ண போற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா லோட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப முன்னாடி போட்டிருக்காங்க. வந்து என்னன்னா இந்த ஃபேப்ரிகேட்டர் கிட்ட நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு இவங்க வந்து பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரஸ் கிரியேட் பண்ணி நல்ல லோடு தாங்குற மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ லோட பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பக்காவா கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. அது எவ்வளவு அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க மேல டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம் பாருங்க லோடு. அது வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் எவ்வளவு டன் வரைக்கும் நம்ம மேல ஏத்தலாம் அப்படின்னும் போது ஃபேப்ரிகேட் பண்ணவங்களுக்கு ஆமா இது தப்பு இல்லையே. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஜினியர் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆமா, என்னன்னா உங்களுக்கு ஃப்ளோர் லெவல்ல பண்ணும்போது ஓகே அதுமே வந்து ஆர்சிசி லெவல்ல நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ அவங்க எனக்கு அஷூர் பண்ணாங்க. ஏன்னா பார்க்கும் போது தெரிஞ்சது ஓகே. ஆனா உள்ள பர்லினோட திக்னஸ் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது வெளியில இருந்து பார்க்கணும். கண்டிப்பா சோ அதை அவங்க கிட்ட என்ஷூர் பண்ணும். தாராளமா பண்ணலாம். அப்படி ஒரு ஷீட் மேல பேனல் போறோம்னா இவ்வளவு வேலை நம்ம பார்த்து கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம போடுறோம். அதனால பயம் தேவையில்ல யாருக்குமே. நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆகாம தவிர்த்திடலாம். ஏன்னா உங்களுக்கு லோடு டோட்டலா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பேனல் நம்ம 14 பேனல் மேல கண்டிப்பா அத நான் பார்த்தேன். 14 பேனல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடிஷன் பண்ற பிளான். ஓகே, அடிஷன் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்மே வந்து நாங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணதால தான் நீங்க எங்க ஒர்க் பண்ணாலும் ஆர்சிசில ட்ரில் பண்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட
பிளான் இருந்தா வாங்கி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷீட் ரூஃப்னாலும் ஃபேப்ரிகேட்டர் கிட்ட ஒரு கால் பண்ணி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றது பெட்டர். ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம். கண்டிப்பா நிறைய செலவு பண்ணிருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு உங்களுக்கு டியூரேஷன் அண்ட் ரியபிலிட்டி இருக்கும். அதனால நம்ம லைஃப் டைம் இருக்கணும் மெயினா. கரெக்ட். அது சேஃப்டி ரொம்ப முக்கியம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு. சோ அதனால இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கீழே வந்து உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்றேன், இதுதான் டீடைல்ஸ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பக்காவா வந்து அவங்க ஸ்டேபிளா பண்ணி எந்த டவுட்டுமே கிடையாது, ப்ராப்பரா இருக்கு. ஓகேங்களா? சூப்பர்.